ஆதி திருமுறையை உருவாக்க நாங்களும் கடலூர் மாவட்டம் திருவெங்கடம்ங்கிற ஊருக்கு வந்திருக்கிறோங்க. குருவின் தலசயனத்தை 6 படிகளில் காட்டணும். குருனா யாரு, சீடர்னா யாரு, உச்சகட்டம்னா என்னங்கிறத எங்களுக்காக எங்க குருநாதர் 3 படிநிலைகளில் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாருங்க. எங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக குரு எப்பேற்பட்ட நிலைகள் இருந்தாலும் தன்னிலை எது என்பதை உணர குருவும் சீடனும் 3 பாகுபாடுகளை படுத்தி காட்டினாங்களாங்க. முதல் பாகுபாடை தெற்கு திசையில குரு தலசயனத்துல முழு ஆழ்நிலையில அமர்ந்தும் உங்களுடைய ஆசனத்தை எப்படி இருக்கணுங்கிறத வேர்க்கடலையா இருந்து தன்னுடைய தலசயனத்தை தெற்கு திசையிலேயே இருந்தும் காட்டியிருக்காங்க. 3வது மடக்குறையை முடிக்கும் பொழுதுதான் தன்னுடைய ஆதிசயனம் எதுங்கிறதுக்கு அவரே தன்னுடைய ஆதிசயனத்திலிருந்து வேர்க்கடலைகள் எப்படி இருந்தாலும் வெள்ளோட்டம் பார்க்க வேண்டிய இடம் எங்கிருந்து எப்படி புறப்பட வேண்டுங்கிறத மும்முறைகளா காட்டியிருக்காங்க. அம்பாளுக்கு 3 பெயர் இருக்கிறாங்க. ஆதி ஜெகநாத வள்ளின்ற பெயர் இருக்கு, இல்ல செண்பகவல்லின்ற பெயர் இருக்கு, இல்ல மூத்தக்குடி வள்ளின்ற பெயர் இருக்காங்க. 3 பெயரையும் முக்குளத்தை சேர்ந்த தாயாருக்காக எப்படி எல்லாம் வடிக்கணுங்கிறதுக்காக தன்னுடைய குறை எது இருந்தாலும் குருவின் நியதியில் இருக்கின்ற சீடர்களுக்காக அப்பேற்பட்ட நிலையை கொடுத்து தன்னுடைய பெண்ணார் பலனையும் முழுமையா முடிச்சு கொடுத்த குருநாதர் வேர்க்கடலைய வெள்ளோட்டம் பார்க்கறதுக்காக இந்த இடத்துக்காக நாங்க பயணிச்சோங்க. இந்த இடத்துக்கு 3 பரிவர்த்தனைகளை சொல்லலாங்க. முதலாம் பரிவர்த்தனையில யோக கூட்டத்தை எப்படி எல்லாம் வளர்க்கணுங்கிறதுக்கு ஆதி தர்மம் எங்கிருந்து விலை சொல்லணும்னு நினைச்சதோ அந்த இடத்த 3 பதிங்களா காட்டுவாங்களாங்க. அதாவது குருவின் பெயரே இந்த ஊருக்கு தான் சூட்டப்பட்டிருக்குன்னு கூட சொல்லலாங்க. திரு வெங்கடம் அப்படின்னு சொல்றாங்க. வெங்கடம்னா எல்லாருக்குமே என்னங்கிறதுக்கு இதை விட ஒரு பெரிய விளக்கம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. மாபூரில் முறித்தியவங்க அனைத்தவருக்குமே இந்த திருவெங்கடங்கிற பெயரை சுட்டுவாங்களாங்க. ஆனா ஊரின் பெயரிலேயே எப்பேற்பட்ட ஆமண துறவிகளை உருவாக்கி காட்டினாலும் சரி, தன்னுடைய பெயருக்கு எந்த இடர்பாடுகள் வந்தாலும் சரி, காயரோகணத்தை முழுமையா முடிக்கும் பட்சத்துல அவர்களுக்கு ஆதி சயனங்கிற பெயரையும் கொடுத்து அகழ்வாராய்ச்சியை முழுமையா முடிப்பாங்களாங்க. 2வது குலவட்டரைக்கு உலகத்திலேயே ஆதி ராமர்ன்ற பெயரை இந்த ஊர்ல கூட எடுத்துக்கலாங்க. இந்த ஊர்ல தான் குரு ராமர் முழு தலசயனத்துல இருக்காங்கிறதையும் வெட்டோத்தியை பார்க்கும் பொழுது இவருடைய பெயரை மறு குரு ராமருக்கு எந்த பெயரை சூட்டணும்னு அழகு பார்த்தணும்னு நினைச்சாரோ அவருடைய ஆதிசயனத்தை இங்க 3வது தலசயனத்துல தான் கொடுத்திருக்காங்க. குருவோ அமர்ந்த நிலையில 6ஆம் குலவட்டரையை முடிச்சிட்டு தன்னுடைய சீடர் தான் ஆதிராமரா காட்டியிருக்காருங்கிறத கூட இங்க மறைபொருளா கொடுத்திருக்காருன்னு கூட சொல்லலாங்க. ஆனா வெங்கட கணபதியா இருக்கிற குருவுக்கு ஏன் இப்பேற்பட்ட நிலையை கொடுக்கணுங்கிறதுக்கான தன்னுடைய சீடர்கள்ல 4 பெண்களையும் அதிலும் ஒரு பெண்ணை உச்சத்துல காட்டியும் மீதி இருக்கிற 3 பெண்களையும் முழு குலவரை தொழில் செய்யும் பட்சத்துல அவர்களையும் தன்னுடைய ஆதி பாதத்திலேயே அமர வச்சுக்கிட்டாராங்க. இன்று வரை குடமுழுக்குன்னா இந்த கோவிலுக்கு 8வது குடமுழுக்குன்னு கூட சொல்லலாங்க. குலம் தொழில் எது செஞ்சிருந்தாலும் இவர்களுக்கு 6வது குடமுழுக்கு தான் முழுமையா முடிச்சிருக்கணுமாங்க. ஆனா 8வது குடமுழுக்க முடிக்கிறதுக்காக சுமார் 700 to 850 ஆண்டுகள் காலம்தான் இந்த ஆலயத்தை முழுமைப்படுத்த ஆசைப்பட்டிருக்காங்களாங்க. சுமார் வல்லறைய எப்படி எல்லாரும் வழி கொடுக்கலாம், ஆனா வாதயனத்தை எப்படி கொடுக்கணுங்கிறதுக்கு செங்கமல தாயாரா இருக்கிற தாயாருக்கு முழு ஆதிசயனத்தையும் கொடுத்துருக்கிறாங்களாங்க. வெள்ளோட்டம் பார்க்கறதும் சரி, இல்ல வேல் நெடுங்கண்ணியா இருக்கிறதும் சரி, இவங்களுடைய மூலப்பட்டறைய முழு வதிகளோடு சேர்த்து 8 நிலைகளில் கொடுத்துருக்காங்கன்னு கூட சொல்லலாங்க. அம்மாவுக்கு இது மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்தலம் கூட சொல்லலாங்க. ஆதி செங்கமலவள்ளி தாயார்னு கூட சொல்லலாங்க. சங்கல்ப யோகத்திற்காக இவங்களுடைய பெயரை யாராச்சும் ஒருத்தர் 8 நிலைகளில் நின்று நாங்களும் இதே தலசயனத்தை வடிக்கும் பொழுது எங்களுக்கும் இவ்விடத்திலிருந்து வலது பாகத்தை முழுமையா கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரே ஒரு நெல் கமலியை எடுத்து தன்னுடைய வலது பாகத்துல வைத்து 3 கமலங்களும் முழுமைப்படுத்தப்படணும். யோகனா எப்படி இருக்கணும், நாதன்னா எப்படி இருக்கணும், வாங்கா கடலைகள்னா எப்படி இருக்கணும், நாதி கமலத்தையே முழுமையா முடிக்கும் பட்சத்துல அவர்களுக்கும் இப்பேற்பட்ட ஆளி நிலையை கொடுத்து அழகுபடுத்த ஆலயமா கூட சொல்லலாங்க. தன்னாற்று வந்து முழுமையா முடிச்சிருக்கிற குருநாதர் வெள்ளோட்டம் பார்க்கும் பொழுது மட்டும் வேர்க்கடலைகளுக்கு 4 நிலையில கொடுக்கணுங்கிறதுக்காக 4வர் பட்டறையை உருவாக்கணும்னு நினைச்சாராங்க. உருவாக்கின 4வர் பட்டறையில 1-2 குறைந்தாலும் குறைகளை நிவர்த்தி செய்து தன்னுடைய நேதியின் அடிப்படையிலேயே உங்களுக்கும் இப்பேற்பட்ட நியமனத்தை கொடுக்குறேன். உங்களுடைய ஆதிசயனம் எப்படி இருக்கணும், தலசயனம் எப்படி இருக்கணும், ஆதி புராணம் எப்படி இருக்கணும், வருவேர் கடலைகள் எப்படி இருக்கணும், நாத முனிலாம் எப்படி இருக்கணுங்கிறத இந்த ஆலயத்திற்கு யாரெல்லாம் பயணிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் அனைவருக்குமே இப்பேற்பட்ட குணையை கொடுக்கலாங்க. பணி மட்டும் இல்லைங்க, இந்த கோபுரத்தை கொஞ்சம் நல்லா உற்று கவனிங்க. உற்று கவனிக்கும் பொழுது 1000 சிலைகளை வச்சிருந்தாலும் சரி, ஒன்று கூட வடிகடல்களோடு இருந்து யாருக்கும் கொடுக்காத எந்த ஒரு பட்சணையையும் முழு பத்திரத்தோடு சொல்லி உங்களுக்கும் ஆழ்ந்த வருங்கள் கொடுக்கும் பொழுது இக்கோபுரத்தில் உங்களுக்கும் ஒரு இடம் கொடுக்கப்படும் சொல்லி கோபுரத்தை முழு நிர்வாணமாவே வடிச்சுட்டாங்களாங்க. சரிங்க,
வாசல் எத்தனை வாசல், யாருக்காக கொடுக்கப்பட்டது, எண்முக வாசலை திறந்து எண்முக வாசலில் யார் அமர வைத்தா கொட்டாரு, குருவின் தலசயனம் எப்படி கொடுக்கப்பட்டதோ தன்னுடைய பலிப்பீடம் எப்படி உருவாக்கப்படணுங்கிறதுக்கும் இந்த ஆலயத்திற்கு 2 மேற்பணிகள் மேற்கொள்ளலாங்க. ஒன்று வடக்கு நோன்பு இருக்கணுங்க, மற்றொன்று தலசயனம் இருக்கணுங்க, மூன்றாவது ஆதி ஜெகநாதரா இருக்கணுங்க. இந்த 3 நிலையில யாராவது ஒருவர் மீண்டும் தன்னை தாழ்த்தி கொள்ளும் பொழுது மட்டும்தான் உயர்நிலையை அடைய உச்ச கோபுரத்தையே காட்ட முடியுங்கிறது குருவுடைய பிரதான ஸ்தாபகமா இருக்குங்க. வருவேற்கடலையே மீண்டும் நாங்க ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு இடங்களுக்கும் பயணிக்கும் பொழுதெல்லாம் எங்கள் குருநாதர் குரு தவசுதநாதருக்காக உச்சகட்ட வாசங்கள் கொடுக்கும் ஒவ்வொரு தருணத்திலும் எதற்காக இந்த ஆலயங்கள் எழுப்பப்பட்டது, யார் இந்த ஆலயத்தில் மிகவும் பிரதிஷ்டிக்கப்பட்டவர்கள்ங்கிறதுக்கான காரணம், ஒரு சீடனை ஒரு குரு எந்த அளவுக்கு உயர்த்துவதற்காக எப்பேற்பட்ட பாடுபட்டார்கள்ங்கிறதுக்கு இந்த ஆலயமும் மிகப்பெரிய பிரசித்தின்னு கூட சொல்லலாங்க. சங்கல்ப யோகத்திற்காக மட்டும் இல்லைங்க, சாந்தாமிரதத்துக்கு கூட இந்த ஆலயத்திற்கு யாராவது தன்னுடைய வலது காலை எடுத்து வச்சு 3 முகங்கள் என்னுடையது அறிய வேண்டும், எங்கிருந்து அதை அறிகின்றனோ அந்த முகம் என் குருவின் முகமாக இருக்க வேண்டும், ஆதிசயனம்னா என்ன என்பதை தெரிய வேண்டும், அதன் பின் நாங்கள் யார் என்பதற்குள் எங்களையே மறக்க வேண்டும், நான் என்பதன் முழு பொருள் அர்த்தத்தையும் எங்களுள்ளிருந்தே பதித்த எங்கள் குருநாதரே தெரிய வேண்டும்னு யாராச்சும் ஒருத்தர் வலது கால் பதித்து இங்கே வந்தாங்கன்னா அவர்களுக்கு 3000 கடலைகளை முழுமைப்படுத்தி கொடுப்பாங்களாங்க. சங்கமத்தை நாங்கள் 6 சங்கமமாக குறிப்பிடணும்னு தான் நினச்சேங்க. ஆனால் 8 சங்கமத்தில் குருவுடைய பிரத்யேக வாசல் திறக்கப்பட்டதால இந்த வாசல்ல இருந்து யாராவது வடக்கு முக நோன்பு இருந்து ஒரு வாரம் சரியா 7 நாட்கள் முழு ஆபரணம் சூட்டிக்கொள்ள எங்கள் குருநாதரே முழு ஆகமன் என்று நினைத்து கொண்டு ஒரு வாரம் முழு நியமனம் செஞ்சாங்கன்னா அவர்களுக்குள்ள 8வது நிலை திருப்பதியை அழகுபடுத்தியும் காட்டலாங்க. உங்களுடைய ஆழ்நிலை தியானத்திற்கு இது எப்பேற்பட்ட பலிப்பீடங்கிறதையும் உச்சகட்டத்தில் நாங்கள் எதை சொல்ல வரோங்கிறதுக்கு குருவே பிரதானங்கிறதையும் இந்த ஆலயத்தில் குருவின் பெயர் வேணுகோபால சுவாமின்ற பெயரை சுட்டியிருந்தாலும் ஆதி தர்மரா குருவே திருவைகுண்டநாதரா இருக்கு, உலக சயனங்கள் அனைத்திற்கும் உச்சகட்டநாதரா இருக்கிறாருன்னு கூட சொல்லலாங்க. எங்களுடைய அறுவேர் கடலைகளில் இதுவும் பிரசித்தி பெற்ற ஆலயமாகும். ஒரு காலகட்டத்தில் சுமார் 300 சீடர்களை உருவாக்குவதற்காகவே இவர் எப்பேற்பட்ட பாடுபட்டாருங்கிறதுக்கு இந்த ஆலயமே ஒரு மிகப்பெரிய சான்றுன்னு கூட சொல்லலாங்க. சூளகம்பங்கள் எதுவும் தேவையில்லை, தூண் 1 போதும், கோபுரங்கள் 4 போதும்னு சொல்லும் பொழுதெல்லாம் இவனுடைய ஆதி நிலையை 4 நிலையில காட்டி அழகுபடுத்தி தன்னுடைய சீடர்களையும் அரிய பாதத்திலேயே அமர வச்ச 3 தலசயன ஆலயங்கள்ல முக்கியமான ஆலயம் கூட சொல்லலாங்க. குரு ராமருக்கு 2வது பட்டாபிஷேகம் படுத்திய ஆலயம் கூட இந்த ஆலயத்தை சொல்லலாங்க. முதல் ஆலயம் எங்க இருக்குங்கிறதுக்கு நாங்களே ஏற்கனவே சுவடுகளில் குறிப்பிட்டுட்டாங்க. மறைமுகமான வார்த்தையோடு மீண்டும் எங்களுடைய ஆதிசயனர் எங்கள் குருநாதர் குரு தவசுதநாதருக்காக மீண்டும் அறுவேர் கடலைகளையும் ஆராய்ந்து ஒவ்வொரு இடங்களிலும் எங்களுடைய பெயரல்ல எங்கள் குருவின் மூலமே ஒவ்வொரு இடத்திலும் வெளிப்பட்டு கொண்டிருப்பதை இவ்விடத்திலும் நாங்கள் குறிப்பிட்டு ஆலயப்பணி, குருவின் பணி, ஆலயப்பணி, திருப்பணி, ஆலயப்பணி, எம்பணி என்ற ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளும் எங்கள் குருவே எங்கள் நாதமாயிருந்து ஒவ்வொரு வார்த்தையும் கொடுக்கின்றாருங்கிறத சொல்லி முடிக்கிறோங்க. நாத ஒளி என்றும் ஒளிக்கட்டும் எங்கள் குருவின் பிரசித்தி பெற்ற பாதத்திலிருந்தேன்னு சொல்லி முடிக்கிறோம். அனைவருக்கும் குருவே சரணம், குருவடி சரணம், திருவடி போற்றிங்க.